என்னடா இது கடையில் விற்கிற பொருளெல்லாம் ரோட்டில் போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்கங்க. தியாக்கு வாங்கின டாக்டர் செட்டு தாங்க. இதை வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்த நேரம் போட்டு அதை பிச்சு பிடுங்கி ஒரு வழி ஆக்கிட்டா. தனித்தனியாக எடுத்து பிரித்து இது மாத்திரை, இது ஊசி அப்படின்னு கொஞ்சம் நேரம் அவள் சந்திரமுகியாக மாறினதை நாங்கள் பார்த்து பார்த்து கண்ணு வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, வாங்க உங்களுக்கு என்ன ஆச்சு உடம்புக்கு, நான் பார்க்குறேன், இந்த மாத்திரையை போடுங்க, உங்களுக்கு இவ்வளோ ஜுரம் இருக்குது, இங்கே ஊசி போட்டால் அங்கே ஊசி போட்டால் மருந்து தேய்க்கவான்னு போட்டு எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டாங்க. சரி போனால் போகுது, ஒரு செட்டு வாங்கி கொடுத்ததுக்கு இவ்வளோ தூரம் நம்ம அனுபவிக்கணுமான்னு பார்த்தா உடனே என்னங்கிறா, சின்ன மாத்திரையை காலில் போடுங்க, பெரிய மாத்திரையை நைட்டு போடுங்க, அப்போ தான் நல்லா தூக்கம் வரும், உடம்பு சரியாக போகுன்றா. எங்கடி இதெல்லாம் கற்றுக்கிட்டேன், உன்னை டாக்டர்கிட்ட ஊசி போட கூப்பிட்டு போனால் அங்கே நடக்கிறதெல்லாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க எங்களுக்கு. ஆனால் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி டாக்டர் செட்டு இது மாதிரி வாங்கி தரும்போது அதுங்க ஹாப்பியாக விளையாடுறத பார்க்கும்போது ஒரு ஹாப்பியாக தாங்க இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். டாக்டர் ஆக்கி பார்க்க முடியுதோ இல்லையோ, இந்த மாதிரி டாக்டர் செட்டு விளையாட வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தாங்க இருக்குது. எங்கள் வீட்டு குட்டி டாக்டர் இவங்க தான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.